ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில அறுவடையும் அதுக்கப்புறமா நம்மளோட ரோஜா செடியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குதுன்னு. இந்த செடி பார்த்திங்கன்னா 7 days ரோஸு. ஆனால் பார்த்தா எப்படித்தான் இருக்குதுன்னு பாருங்கள். பூக்கள் பூத்து எல்லாம் கட் பண்ணி விடாமல் 7 days ரோஸுக்கு அர்த்தமே பார்த்திங்கன்னா 7 நாள் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். பராமரிக்காதனால பாருங்கள் எப்படி தான் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு எல்லாம் உரமெல்லாம் கொடுத்துடலாம். கொஞ்சம் எல்லாம் தோட்டத்துக்குள்ளே வேலை இருந்ததுனால இதை கண்டுக்காமையே விட்டாச்சு. இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி விட்டு உரமெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மழை காலத்துக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக தழைஞ்சு வரும். கட் பண்ணி விட்டால் தான் பார்த்திங்கன்னா செடிகளில் நிறைய பூக்களும் பூக்கும். அதே மாதிரி கரெக்டாக உரமும் கொடுக்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள் பூக்கும். ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கேருமே எடுத்துக்கலனாலுமே நல்லா தழைஞ்சு வரும். ஆனால் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா கொத்து கொத்தாக பூக்கிறதுனால நம்ம அந்த பூக்களை பறிக்காமல் விட்டோம்னா இந்த மாதிரி அப்படியே செடியில் காஞ்சு அதுக்கப்புறம் இந்த விழுது எல்லாமே இந்த மாதிரி தானாகவே விழுந்து அதுக்கப்புறம் தழைஞ்சு வரும். நம்ம கரெக்டாக அந்த பூக்கள் ஒரு 2-3 நாளைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்ல செடிகள் துளிர்த்து புதுசாக நிறைய பூக்கள் பூக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் எப்படி கொத்தாக பூத்துருக்கு. ஆனால் பூவெல்லாம் பொறிக்காமல் விட்டதுனால எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை பாருங்கள். ஆனால் இது இந்த ஒரு விழுதில் காஞ்சங்காட்டி அடுத்து இந்த சைடில் பாருங்கள் ஒரு பிரான்ச்சு விட்டு அதில் பூக்கள் வந்திருக்கு. இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல காஞ்சிருச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு கொழுந்து வச்சுருக்கு பாருங்கள். நம்ம அதனால் பூக்களை கட் பண்ணி விட்டுட்டோம்னா சீக்கிரமாக துளிர்த்து வரும். அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் செடியில் பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோஜா செடி மேலேயே பார்த்திங்கன்னா பிரண்டை செடியும் அப்படியே படர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா நல்லா இடையில ஒரு பிரான்ச் அதுக்கப்புறமா நிறைய விழுதுகள் வரும். இல்லைன்னா இதே மாதிரி ஒரே கொடியாக போயிட்டுருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவும் தழைஞ்சு வரும். இதை அப்படியே விட்டுறலாம். இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. ஓரளவுக்கு செடி பார்த்திங்கன்னா எல்லாம் பாதி மொட்டை அடிச்சுட்டா அப்படி இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா உரம் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. சாணி மண் தான் பார்த்திங்கன்னா கொடுத்தோம். நல்லா பார்த்திங்கன்னா மக்கி இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 5-6 நாள் கழித்து கொடுத்துக்கலாம். கட் பண்ண செடி எல்லாமே அப்படியே கீழேயே போட்டுட்டேன். அது அப்படியே பார்த்திங்கன்னா இத்துக்கும். அந்த அளவுக்கு முள் இல்லை. அதனால் அப்படியே கீழே போட்டாச்சு. அப்படியே இத்து இந்த செடிக்கே பார்த்திங்கன்னா உரமாயிக்கும். அடுத்தது இந்த ரோஜா செடி இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. இது டபுள் கலர் ரோஸு. கொஞ்சம் பூச்சி மருந்து கொஞ்சம் அடிச்சு விடணுங்க. இந்த தெளிச்ச புளிச்ச மோர் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே அடிச்சு விடணும். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளைப்பூச்சி இருக்குது அப்படின்னு. இப்படி இருந்தால் எங்கே போய் பூக்கும். ரோஸ் செடி பார்த்திங்கன்னா நல்லா கவனிக்கல அப்படின்னா பூக்கள் நிறையவே பூக்காது. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். மழை காலங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி விடுறேன். வாழைப்பழ தோல் அப்படியே சாப்பிட்டு போட்டாச்சு வீசி. இது அப்படியே பார்த்திங்கன்னா இத்துக்கும். இதுவே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அரைச்சி ஊற்றலாம். பாதிக்கு பாதி தண்ணி கலந்தும் கொஞ்சமாக கலந்து விட்டோம் அப்படின்னா பூக்கள் நல்லா வைக்கும். இந்த செடிக்குமே நம்ம போட்ட உரம் எல்லாமே இன்னுமே பார்த்திங்கன்னா இருக்குது. சாணி மண் தான் போட்டு விட்டேன், சாணி குப்பை அதுவுமே இன்னும் இருக்குது. இன்னொரு 10 நாள் கழித்து எல்லா செடிகளுக்குமே உரம் கொடுத்துடலாம். இன்றைக்கி உரம் கொடுக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட செரி தக்காளி பழுத்திருக்கு. இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த தக்காளியில் தான் பார்த்திங்கன்னா விதை எடுக்கணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீட்டு தோட்டத்தில் செரி தக்காளி அறுவடை பண்ணுறது. ஃபஸ்ட்டு அறுவடையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 காய் கிடச்சிருக்கு. இன்னுமே பாருங்கள் இந்த இடத்துல கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு. இங்கே அப்படியே இந்த இடத்துல பாருங்கள் இங்கேயும் வச்சுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வச்சுருக்கு. நல்லா செம்பருத்தி செடி அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்து போயிருக்கு. இங்கேயும் பாருங்கள் இந்த இடத்துல இங்கே செம்பருத்தி செடி மரமாட்ட போயிருக்கு. அது கூடயே அப்படியே படர்ந்தும் போயிருக்கு நம்மளோட செரி தக்காளி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முள்ளங்கி இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிடலாம்.
ஒரே ஒரு குட்டி முள்ளங்கி ஒன்று இருக்குது. இதெல்லாம் வச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது இன்னுமே பெருசாகும், அதுக்கப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம். வெள்ளரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. அது கோணக்காயாட்டம் இருக்குது. இதையும் வந்து அறுவடை பண்ணிடலாம். ஆனால் நல்லா இருக்குது. வளைஞ்சு தான் இருக்குது. ஆனால் புழுவெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு முள்ளங்கி ஒன்று இருக்குது. அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது நம்மளோட சேப்பங்கிழங்கு பாருங்கள், நல்லாவே வளர்ந்துருக்கு. இதுக்குமே நீ நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா உரம் விட்டோம் அப்படின்னா நல்லாவே கிழங்கு வந்து வைக்கும். மழை பெஞ்சது இன்னும் ஈரமே பார்த்திங்கன்னா இருக்குது. நிறைய தண்ணி விட்டாலும் இந்த மாதிரி செடிகளை பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுகி போயிடும். அடுத்தது இங்கே ஒரு வெள்ளரி இருக்குது. இது வந்து விதைக்காக விட்டது, எடுத்துடலாம். நல்லா பழுத்துருச்சு. இனி விட்டு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மயில் வந்து கொத்திட்டு போயிடும். இது அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா ரெண்டாக வெடிச்சு வரும் நடுவில். அப்படியே நம்ம விதைகள் எடுத்து நிலையில் உலர்த்தி வச்சுக்கலாம். அடுத்தது புடலங்காய் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று வச்சுருக்கு. இன்னும் பெருசாகும், அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது இங்கே ஒரு புடலங்காய் ஒன்று இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா பிஞ்சாக தான் இருக்குது, இன்னும் பெருசாகும். இதை அப்படியே விட்டுறலாம். இந்த ரெண்டுமே ஒரே டைமில் அறுவடைக்கு வரும். அறுவடை பண்ணும்போது அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்த அறுவடை நம்மளோட பாவக்காய் நல்லாவே பெருசாக இருக்குது. இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். இங்கே வந்து பழுத்துருச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இந்த பாவக்காய் இது வந்து நம்ம விதை வந்து சேகரித்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எறும்பாக இருக்குது, அதனால் இதை வந்து கீழே வச்சிடலாம், போகட்டும். இன்னுமே பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து இங்கெல்லாம் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த இடத்துல ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு பீர்க்கன் வந்து பார்த்தேன் இல்லைங்களா, அது வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம். போன அறுவடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது. இந்த அறுவடையில் கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. அடுத்தது கோவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். இப்போ தான் பூக்கள் வந்து நிறைய வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இனிமேல் தான் பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து அறுவடை வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பாவக்காய் ஒன்று இருக்குது. இதை அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இந்த சம்பாக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்திருக்கு. இது வந்து விதை வேணும், அதனால் இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். இனி விட்டு அப்படின்னா மயில் வந்து கொத்திட்டு போயிடும். இந்த நீட்டக்காய் பார்த்திங்கன்னா விதையே வந்து சேகரிக்க முடியறதில்ல. இந்த டைம் கொஞ்சம் நிறையா பழுக்க விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேன். நல்லாவே பழுத்துருக்குது. இதை வந்து நம்ம நிலையில் உலர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வந்து இப்போ இந்த தைப்பட்டை வந்தது போடலாம். கொஞ்சம் பழைய விதையானதுக்கப்புறம் ஆடிப்பட்டத்தில் போட்டாலும் இன்னுமே நல்லா முளைச்சி வரும். இன்றைக்கி ஒரு 4-5 மிளகா வந்து கிடச்சிருக்கு. இன்னும் நல்லா பழுக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விதை சேகரிச்சுக்கலாம். அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்குது பாருங்கள். நிறைய வந்து பூக்கள் வந்து வச்சுருக்கு. பிஞ்சுகளும் வந்து அப்படியே வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு கோவக்காய். அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தி. போன சீசனில் பிடிச்சதை விட இந்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிடிச்சிருக்கு. காய்கள் வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு வராங்க இல்லைங்களா ஆளுங்க, அவங்கெல்லாம் வந்து நிறைய பொறிச்சிட்றாங்க. அதனால வந்து வீடியோவில் எடுக்க முடியல. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறையாவே காய்கள் பிடிச்சிருக்குது. பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே விழுது நிறைய பிடிச்சிருக்கு. குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் அந்த அளவுக்கு தெரியாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பாருங்கள், இங்கேயெல்லாம் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குதுன்னு கொத்து கொத்தாக.
இந்த இடத்துல ஒரு 2 காய் வந்து பழுத்திருக்குது. எறும்பு தான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த காயை பொறுத்த வரைக்கும் எறும்போட தொல்லை தான் அதிகமாக இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி புழுக்கள் பாதிக்கு பாதி வந்து வேஸ்ட்டாக போயிடும். தானாக முளைச்சது தான், ஏதோ காக்கா வந்து சாப்பிட்டு போட்டது. நல்லா ஓரமாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அப்படியே ஓரத்தில் வந்து முளைச்சதுக்கு ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. இந்த மரத்துக்கு நல்லாவே பெருசாக இருக்குது பாருங்கள். பார்க்கலாம், இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்து வச்சுருக்குது. எப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு காய்க்குது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு அத்தி தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. இன்னும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பழம் இருக்குது. அதெல்லாம் வந்து பொறிக்க முடியாது. மரம் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு. 2.5 வருஷம் ஆனது இந்த மரம் தானாக முளைச்சது. கடைசி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோங்க பார்த்துடலாம். ஒரு வெள்ளரி பழம், ஒரு வெள்ளரிக்காய், அடுத்தது பீர்க்கன், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பாவக்காய், கொஞ்சமாக கோவக்காய், செரி தக்காளி, கொஞ்சமாக மிளகாய், ஒரு அத்தி, 2 முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.